அண்டர் 15,000 குள்ள மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இப்போ மார்க்கெட்ல லேட்டஸ்டா நிறைய 5G மொபைல்ஸ் வந்துருச்சு. ஸோ என்னுடைய பட்ஜெட் ஒரு 10,000 கூட அண்டர் 25,000 குள்ள நான் மொபைல் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சஜஷன் வீடியோவா இருக்கும். லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ள மார்க்கெட்ல என்னென்ன மொபைல் லான்ச் ஆச்சு, அண்டர் 25,000 குள்ள என்ன மொபைல் பெஸ்டா இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக். நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Vivo Y100 6.38 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க வித் 90 Hz refresh rateோட. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இங்க எதுவுமே கிடையாது. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்கறாங்க. 64 MB கான பிரைமரி கேமராவும் 2 MB கான டெப்த் சென்சாரும் 2 MB கான மேக்ரோ சென்சாரும் கொடுக்கறாங்க. ஃப்ரண்ட்ல 16 MB கான செல்ஃபி கேமரா கொடுக்கறாங்க. பட் பேக்ல அந்த 2 MB கான டெப்த் சென்சார் மேக்ரோ சென்சார் வந்து அந்த அளவு பெரிய யூஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 4500 mAhல பேட்டரி கொடுக்கறாங்க. 44 வாட்ஸ்க்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. ஜஸ்ட் 30 மினிட்ஸ் 60% சார்ஜ் ஆகிற மாதிரியான சார்ஜிங் அடாப்டர் சப்போர்ட் பண்ணும். MediaTek Dimensity 900 ப்ராசஸர் கொடுக்கறாங்க. சோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் அப்படின்னு வர்றப்ப கூட ஃபாஸ்டர் FPS கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். RAM அப்படின்னு பாக்குறப்போ 8GB RAM கொடுக்கறாங்க. 8GB விர்ச்சுவல் RAM நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Android வெர்ஷன் 13 மேல Fun Touch OS ஓட இந்த மொபைல் கிடைக்குது. 6 பேண்டுக்கான 5G சப்போர்ட் கொடுக்கறாங்க. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துருது. சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் இருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் 23,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. எனக்கு MediaTek Dimensity எல்லாம் பிடிக்காதுப்பா, எனக்கு வந்து Snapdragonல தான் வேணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இதே மொபைல்ல Vivo Y100A அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. சோ ஸ்பெக்ஸ் எல்லாமே சேம் தான். Snapdragon 695 ப்ராசஸரோட வந்துருது. கேமிங்க்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு Dimensity பிடிக்கல அப்படின்னா நீங்க Snapdragonக்கு இதே பிராண்ட்ல இதே மாடல்ல நீங்க மூவ் ஆயிக்கலாம். பட் அந்த மொபைல் Vivo Y100A எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கூட 24,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல Realme Narzo 60 Pro 5G 6.78 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க வித் 120 Hz refresh rateோட. இதுலயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல. கேமரான்னு வரப்போ டுவல் கேமரா செட்டப் கொடுக்கறாங்க. 100 MB கான IOS கேமராவும் 2 MB கான டெப்த் சென்சார் கொடுக்கறாங்க. 16 MB கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்கறாங்க. சோ கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டுவல் கேமரா செட்டப் தான் கொடுக்கறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், அதுக்கு அப்புறம் ஆப்டிகல் ஜூம் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்ததா 5000 mAhல பேட்டரி கொடுக்கறாங்க. 67 வாட்ஸ்க்கான சூப்பர் வூக் சார்ஜர் சப்போர்ட் கொடுக்கறாங்க. 18 நிமிஷத்துல 50% சார்ஜ் ஆகுற மாதிரியான இந்த சார்ஜிங் அடாப்டர் சப்போர்ட் பண்ணும். ப்ராசஸர்னு வரப்போ MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் கொடுக்கறாங்க. சோ CPU பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே இருக்கும். லோ பவர் கன்சம்ப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேமிங்க்கு ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். Android வெர்ஷன் 13 மேல Realme ஓட வந்திருது. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறாங்க. என்ன ஒரு அடிஷனலா டஸ்ட் ப்ரூஃப் இல்ல ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்திருக்கலாம். அது கொடுக்காத ஒரு டிசப்பாயிண்டடா இருக்கு. சோ இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 3 வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 24,000 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB இன்டர்னல் மெமரி கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 27,000 ரூபாய்க்கும், 12GB RAM 1TB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 30,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரை கம்மியா அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல Poco X5 Pro 6.67 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துறாங்க. 120 Hz refresh rateோட இந்த மொபைல் வந்துருது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷனும் அவைலபிளா இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்கறாங்க. 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சாரும் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரும் வந்துருது. ஃப்ரண்ட்ல 16 MB கான செல்ஃபி கேமரா கொடுக்கறாங்க. டே லைட்ல போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு டீசென்டான கேமரா அப்படின்னு சொல்லலாம். 5000 mAhல பேட்டரி கொடுக்கறாங்க. 67 வாட்ஸ்க்கான சோனிக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. ஜஸ்ட் 45 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆகுற மாதிரியான அந்த சார்ஜிங் அடாப்டர் சப்போர்ட் பண்ணும். சோ ப்ராசஸர்னு வர்றப்போ Snapdragon 778G ப்ராசஸர் கொடுக்கறாங்க. கேமிங்க்கும் மல்டி டாஸ்கிங்க்கும் சூப்பரா ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். Android வெர்ஷன் 12 மேல MIUI ஓட வந்துருது. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் அவைலபிளா வந்துருது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல அவைலபிளா இருக்கு. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 24,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நீங்க 22,500 ரூபாய்க்கு இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல Realme 11 Pro. இது அது இல்ல. ஆமா அதேதான். நம்ம முன்னாடி பார்த்த Realme Narzo 60 Pro உடைய டிட்டோ அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மொபைல. சோ எந்த ஒரு ஸ்பெக்ஸுமே மாறாம அப்படியே இந்த மொபைல நேம் மாத்தி Realme Narzo 60 Pro அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு மொபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரியல்மி 11 ப்ரோ வந்து ஜூன்ல லான்ச் ஆனது. ஸோ ரியல்மி நார்சோ 60 ப்ரோ பாத்தீங்கன்னா ஜூலைல லான்ச் ஆனது. 1 மந்த் டிஃபரன்ஸ்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கேமரான்னு வர்றப்போ 100 MB-க்கான OIS கேமரா கொடுக்குறாங்க. 2 MB-க்கான டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸையும் ஆப்டிகல் ஜூமையும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 67 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 18 நிமிஷத்துல 50% ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும். MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். கேமிங்க்குமே சூப்பரா இருக்கும். லோ பவர் கன்சம்ஷன் அவைலபிளா இருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 மேல ரியல்மி யூஐயோட இந்த மொபைல் வந்துருது. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. டஸ்ட் ப்ரூஃப், இந்த மாதிரி ஸ்பிளாஷ் ப்ரூஃப், இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ போனோம் அதே மொபைல்ல பார்த்த மாதிரி தான் அந்த மொபைலோட டிட்டோ அப்படின்னு தான் சொல்லிட்டேன். இந்த மொபைலோட வேரியன்ஸ் அப்படின்னு வரப்போ 8GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் பாத்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கும், 12GB 256GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கும், 12GB 1TB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. ரியல்மி நார்சோ 60 ப்ரோக்கும் ரியல்மி 11 ப்ரோக்கும் என்ன வித்தியாசம்னா பிரைஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே டிஃபர் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 1 மந்த் லேட்டா லான்ச் ஆனது, அது 1 மந்த் முன்னாடி லான்ச் ஆனது. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து என்னோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா ஓகே அப்படின்னா நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க லேட்டஸ்டா அந்த மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்ல Samsung Galaxy A23 5G 6.6 இன்ச்ல PLS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் அவைலபிளா இருக்கு. குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 50 MB-க்கான பிரைமரி கேமரா, 5 MB-க்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்குறாங்க. 2 MB-க்கான மேக்ரோ சென்சாரும் 2 MB-க்கான டெப்த் சென்சாரும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50 MB-க்கான அந்த பிரைமரி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு. அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் அந்த டெப்த் கேமராவும் கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து போரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்லை அப்படின்றது தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றத கொடுத்துட்டு அது வந்து ஒரு ஃபாஸ்டாவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேசஸ் இங்க பார்க்க முடியுது. ஸோ நீங்க வந்து ஒரு சாம்சங் லவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா கன்சிடர் பண்ண வேணாம். ப்ராசஸர் அப்படின்னு பாக்குறப்போ Snapdragon 695 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ கேமிங்க்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இந்த மொபைலுடைய ஓவரால் சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேகியான சாஃப்ட்வேரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம நிறைய கேஸ் இங்க பார்க்க முடியுது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 மேல சாம்சங் உடைய 1 UI இந்த மொபைல் வந்துருது. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. பாடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் இங்க கொடுக்குறாங்க. சோ வேரியன்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் 22,000 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் 24,000 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. சோ பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் கம்மியாவே இந்த மொபைல் நீங்க வாங்கிக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அண்டர் 25,000 என்னென்ன பெஸ்ட் மொபைல் இருக்கு அப்படின்றத கவர் பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம கவர் பண்ண மொபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்க்குள்ள லான்ச் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, எது வந்து டிசப்பாயிண்டடா இருக்கு, சோ நீங்க சூஸ் பண்ணா என்ன மொபைல் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. அறிவோம் பல.